நான் அப்பயே அந்த மாப்பிள்ளக்காரங்கிட்ட கேட்டேன், ஒரு தடவைக்கு 3 தடவை கேட்டேன். என் தங்கச்சிக்கு மட்டும் ஏதாவது துரோகம் பண்ற மாதிரி தெரிஞ்சதுன்னா உங்க அக்காவை துரத்திடுவேன். அப்படியெல்லாம் ஒன்னும் பண்ண மாட்டேன், அவளுக்கு நான் டிவோர்ஸ் கொடுத்துட்டு உன்னை கட்டிக்குவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் இல்லைன்னு இந்த வேலை பார்த்திருக்காங்களா? அண்ணே விடுங்கண்ணே, அவங்களுக்குன்னு ஒரு குடும்ப சூழ்நிலை இருக்கும்ல, நம்மளோட சந்தோஷத்துக்காக இன்னொருத்தரோட சந்தோஷத்தை கெடுக்கிறதா? என்ன சந்தோஷத்துக்கு எடுத்தாங்க? நம்ம பாட்டுக்கு 7 தானே இருந்தோம். நாங்கள வந்து பொண்ணு இருக்கு வாங்க வந்து பொண்ணை பாருங்கன்னு சொன்னோம். இவங்களா தானே சொன்னாங்க. அண்ணே சொன்னாங்கண்ணே, அதுக்கு என்ன பண்ண முடியும்? என் தலையிலுக்கு அவ்வளவுதான் போக வேண்டியதா? உன் தலையிலுக்கு அவ்வளவுதான் போக வேண்டியதா? எம்மாடி உன்னை என் கூட பிறந்த பொறப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் சும்மா இருப்பேன் நினைச்சிட்டு இருக்கியா? 2 நாள் ஆசை வார்த்தை காட்டி எல்லாம் பண்ணிவிட்டு இப்ப இந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு திரியறாங்களா? அண்ணே விடுங்கண்ணே. எப்படிமா விட முடியும்? இல்ல எப்படி விட முடியும்? அண்ணே எங்களை நீங்க தனியா பேச சொன்னீங்களே, அப்பயே நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏதாவது ஒண்ணுன்னு இப்பயே சொல்லிடுங்க, கல்யாணம் நெருங்குற நேரத்துல சொன்னீங்கன்னா ரொம்ப சிரமம், அதனாலதான் இப்ப சொல்லிட்டாரோ என்னமோ. ஓ இது வேற நடந்திருக்கா? உழைக்க தெரியாத பொண்ணா இருக்கியேமா, என்னமா நீ? உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்து உன் தாத்தா பாட்டியோட ஆசையை நிறைவேற்றணும்னு நினைச்சா நீ இந்த மாதிரி வேலையை பார்த்து வச்சிருக்க. இல்லனே விடுங்கனே. உண்மையே சொல்லு, உனக்கு ரவியை பிடிச்சிருந்துச்சா இல்லையா? பிடிக்காம இருந்தா நான் இப்படி அழுகுனானே. அப்ப உனக்கு பிடிக்கும் தானே? பிடிச்சிருக்குனே, இருந்தாலும் அவரோட சந்தோஷம் ஒண்ணு இருக்குல்ல. என்ன மண்ணாங்கட்டி சந்தோஷம்? ஆசை வார்த்தை காட்டி ஏமாத்துவாங்க, அதெல்லாம் பொறுத்து போய்கிட்டு இருப்போமா? நம்ம என்ன ஈனாவான நினைச்சுக்கிட்டு இருக்காங்களா? ஐயோ விடுங்கனே. என்னால அப்படி விட முடியாதுமா, என்னால அப்படி விட முடியாது. இன்னைக்கு போய் அந்த ருக்க துரத்துல நாளைக்கே அவன் வந்து உன் கழுத்துல தாலியை கட்டுறான் பாரு. அண்ணே 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 போகாதீங்கனே. ஐயோ ஐயோ கடவுளே, இப்ப இந்த அண்ணன் என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே. பாவம் அந்த அண்ணி, என்னால அவங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனைனா என்னால தாங்கிக்கவே முடியாதே. இவங்களுக்கு நினைச்சா ஒரு பொருள் வேணும், நினைக்கலன்னா வேண்டாம். இவங்களா இத பொண்ணு நினைச்சீங்களா இல்ல பொருள் நினைச்சீங்களா உருட்டி விளையாடுறதுக்கு? ருக்கு இன்னைக்கு உனக்கு போடுற போடல உன் தம்பி கதி கலங்க போறான் பாரு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கியா? ஏ ருக்கு, நல்லா தூக்கம் எழுப்பிக்கிட்டு. ருக்கு உன் மேல சரியான கடுப்புல இருக்கேன், எந்திரிச்சிரு. இப்ப எந்திரிக்கல சுடுதண்ணிய எடுத்துட்டு வந்து மூஞ்சில ஊத்தி போடுவேன் பாத்துக்க. என்னங்க என்ன ஆச்சு? இப்படி வள்ளு குறைச்சிட்டு கிடக்குறீங்க? ஏய் எந்திரி முதல்ல. ஷோ இன்னைக்கு தான் வேலையெல்லாம் சீக்கிரம் முடிச்சாச்சு, கொஞ்ச நேரம் அசந்து தூங்குவோன்னு பார்த்தேன், அது உங்களுக்கு பொறுக்கலையா? ஆமா, அடுத்தவன் நிம்மதியெல்லாம் கெடுத்துட்டு நீ நிம்மதியா தூங்கு. நான் யாரு நிம்மதியை கெடுத்தேன்? எந்திரின்னு சொன்னேன். ஐயோ சாமி, என்னங்க ஆச்சு? இன்னும் என்ன நடக்கணும்? நீயும் உன் தம்பியும் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்னங்க உங்க நினைச்ச மாதிரில நாங்க ஆடுவோம் நினைச்சிட்டு இருக்கீங்களோ? நான் ஒன்னும் உங்களை ஆடுங்கன்னு தான் சொல்லல, நீங்களா தான் இங்க வந்து ஆடிக்கிட்டு இருக்கீங்க. என்னதான் உங்களுக்கு பிரச்சனைன்னு எனக்கு சத்தியமா ஒண்ணும் புரியல. ஐயோ சரியான சத்தமா கிடக்குதே. அண்ணனுக்கும் அன்னைக்கு சண்டை போல இருக்கே. நம்மளால ஒரு குடும்பத்துல எதுக்கு பிரச்சனை? நம்மளே போய் தடுத்து நிறுத்துவோம். உன் தம்பி உங்க அம்மா நீ எல்லாம் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன பார்க்க இழிச்சவன் நெத்தியில எது எழுதி ஒட்டி இருக்கா? நாங்க என்ன பண்ணணும்? என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், சீக்கிரம் பொண்ணை பாருங்கன்னு சொல்லி அமுதா கிட்ட கையில கல்ல விழுந்து இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சா உன் வீட்டுல உள்ளவங்க இப்ப வேணாம்னு சொல்றாங்க. எல்லாம் என்ன இழிச்சவன் நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்னங்க சொல்றீங்க? நாங்க எதுக்கு கல்யாணம் வேணாம்னு சொல்றோம்? அதான் பேசி முடிச்சாச்சு, பொண்ணு பாத்துட்டு போயாச்சு. இனிமே என்ன? இனிமே என்னவா? உன் தம்பியும் உன் ஆசை அம்மா இருக்குது, அதுவும் வந்து என்ன சொல்லிட்டு போயிருக்காங்க, இந்த கல்யாணத்துல எங்களுக்கு விருப்பம்ல, நாங்க என் உமா தான் எங்க வீட்டு மருமவ, நீ ஏதாவது நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை மறந்துடுமா அப்படி இப்படின்னு சொல்லி என் தங்கச்சி மனசையே கெடுத்துட்டு போயிருக்காங்க. ஏன் நான் உன் தம்பிக்கிட்ட அப்பயும் சொன்னேன் தானே? சொன்னனா இல்லையா? ஐயோ சரியான சண்டை நடந்துகிட்டு இருக்கே. ஏங்க அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க, யாரும் உங்ககிட்ட தப்பா சொல்லியிருக்காங்க. தப்பா சொல்றாங்க. அமுதா வீட்டுல போயிட்டு உங்க அம்மாவும் உன் தம்பியும் தான் சொல்லியிருக்காங்க. எல்லாம் என்னை வச்சுக்கிட்டு நடிச்சுக்கிட்டு தெரியுறீங்க உன்னைய. அண்ணே என்னங்க அவங்க பண்ணதுக்கு என்ன அடிக்கிறீங்க? நான் ஒண்ணும் எதுவுமே பண்ணலங்க, என் தம்பி கிட்ட அப்பயும் சொல்லதாங்க செஞ்சேன். ஐயோ அண்ணே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீ விடுமா, இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது, கிளம்பு நீ. என்னங்க நான் என்னங்க தப்பு பண்ணேன்? இதெல்லாம் நடந்ததே எனக்கு தெரியாதுங்க. எனக்கு தெரியாது, நான் ஒன்னு சொல்லி அது நடக்கலன்னா நான் எவ்வளவு கோவப்படுவேன்னு உனக்கு தெரியும். அது தெரிஞ்சுக்கிட்டு நீ இந்த மாதிரி பண்றனா எவ்வளவு பெரிய உனக்கு திமிரு இருக்கணும். நீ கிளம்பு, இப்பயே நீ கிளம்பு, இல்லன்னா நானே புடிச்சு வெளியே தள்ளிடுவேன். ஐயோ அமுதா நீ என்னமா இப்படி எல்லாம் சொல்றாங்க? என்ன அமுதா கிட்ட நீ கிளம்புறியா இல்லையா? அண்ணே விடுங்கண்ணே. விடுமா, ஒரு தடவை இப்படி துரத்துனாதான் பயம் இருக்கும், இல்லையா திமிர்ல தான் ஆடுவாங்க.
ஐயோ அவங்க பண்ணது தப்புக்கு என்ன துரத்துறீங்களே? அப்படியே போயிரு, இந்த பக்கமே நீ வரக்கூடாது. ஐயோ கடவுளே, என்னடா என்னால எதுக்குடா உங்களுக்கு பிரச்சனை? இல்லம்மா, அனாதை பிள்ளைங்கன்னா இவங்களுக்கு என்ன இலக்காரமா? நினைச்சா வேணும்னு வாங்கலாம், நினைச்சா வேணாம்னு சொல்லுவாங்களாம். இவங்க இஷ்டத்துக்குலாம் நம்ம நடந்துகிட்டு இருக்க முடியுமா? ஒரு நாள் இப்படி போட்டா தான் அவங்கள திருந்துவாங்க. நீ போமா, நான் பாத்துக்கிறேன். ஐயோ என்னனே? நீ போமா, நீ போ. அண்ணி பொண்டாட்டி பிள்ளைய காப்பாத்துறேன்னா ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். வெறும் வாயால எதுவும் பண்ணவும் முடியாது. அத்தை சொன்ன மாதிரி ஏட்டு சுரக்கா சோத்துக்கு உதவாதுன்ற மாதிரி இப்படியே உட்காந்துருந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்ம தான் யார்கிட்டயாவது போய் வேலைக்கு போய் இருக்கா என்னன்னு தேடணும். அதை விட்டுட்டு நம்மளை தேடி எந்த வேலையும் வரும்னு நினைச்சு பார்த்தோம்னா அது நம்மளுடைய முட்டாள்தனம். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் யாருமே விவசாய நிலம் வச்சிருக்கவங்க வேலைக்குன்னு ஆளை வைக்க மாட்டாங்க. வீட்டுல உள்ளவங்களே தான் எல்லா வேலையும் பாத்துக்குவாங்க. ஏன்னா பக்கத்துல யாருக்காவது வேலைக்கு கூப்பிட்டோன்னா அவங்களுக்கு காசு கொடுக்கணுமே, அந்த காசை மிச்சம் பண்ணணும்னு நினைப்பாங்க. இப்ப என்ன பண்றது? பக்கத்து ஊருக்கு வேலைக்கு போனாலும் வீட்டுல இருக்கிற நம்ம தோட்டத்து விவசாயம் கெட்டு போயிடும். அதை யாராலையும் பார்க்க முடியாத அளவுக்கு ஆயிடும். இப்ப என்ன பண்றது ஒன்னும் புரியலையே. ஆனா என் பிள்ளைக்கும் என் பொண்டாட்டிக்கும் ஏதாவது ஒண்ணு செய்யணும். துணியை காய போட்டா மட்டும் போதுமா? காஞ்சிருமா? துணிக்கு கிளிப்பு குத்தணும். கிளிப்பு குத்துறத விட்டுவிட்டு அப்படியே போட்டா அப்புறம் எங்கிட்டாவது போய் விழுந்து கிடக்கும். அதை தேடி எடுக்கிறதுக்குள்ள போதும் ஆயிரும். போதாத குறைக்கு மண்ணுல இது சவதில எது விழுந்தா மறுபடியும் இதெல்லாம் துவைக்கணும். பாத்தியாமா மருமவளை? அதான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அடடா, அங்கிட்டு பூச்செடிக்குள்ள தண்ணி விடாம கிடக்குது. நம்ம வீட்டுல இல்லைன்னா இங்க யாரும் ஒரு வேலையும் செய்யறதில்ல. சரி, அதுக்கும் தண்ணி விட்டுருவோம். பாத்தியாமா, நம்ம வீட்டுல இருந்தோம்னா ஒரு வேலையும் செய்ய மாட்டோம். இவங்க இருந்தா தான் எல்லா வேலையும் நடக்குதுன்னு சொல்றத. ஆத்தாக்கறி வீட்டுக்கு போயிட்டு துணிமணி எல்லாம் எடுத்து கொடுத்துருக்கால, அந்த திமிருலையும் தெனாவட்டிலையும் தான் ஆடிக்கிட்டு இருக்கா. எப்படியும் அந்த துணி கிழிஞ்சு போயிடும், எப்படியும் சாயம் வெளுத்து போயிடும். அதுக்கப்புறம் இங்க தானே சுத்திக்கிட்டு வரணும். ஆமாமா, அப்ப மட்டும் நீ சும்மாவே விட்டுறாத. அதுக்குதான் கொக்கு மீனுக்கு காத்துக்கிட்டு இருக்க மாதிரி காத்துக்கிட்டு இருக்கேன். யாருக்கிட்ட வேலை கேக்குறது? அடடே கனகண்ணே. அண்ணே சொல்லுப்பா. என்னண்ணே இப்பதான் சாப்பிட வரீங்களா? ஆமாம்பா, தோட்டத்துல தென்னங்கன்று வச்சோம், ஒரு தோட்டத்துக்கு மட்டும். அதுதான் அதெல்லாம் வேலையை முடிச்சுட்டு வரதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. சரிங்கண்ணே. என்னப்பா எப்பயும் தோட்டமே கதின்னு கிடப்ப, ராத்திரியும் பகலுமா? இன்னைக்கு தோட்டத்துல பார்த்தா ஆளக்கானா வீட்டுல வந்து உட்காந்துருக்க? இல்லண்ணே சும்மாதான். சரிப்பா, சாப்பிட்டியா? சாப்பிட்டேண்ணே. சரிப்பா, அப்ப பாரு நான் வாரேன். அண்ணே. என்னையா? அண்ணே நான் அப்படி கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. என்னையா நீ எனக்கு தம்பி மாதிரி, நீ என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? என்னன்னு சொல்லு. இல்லண்ணே, அது என்னன்னா ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்கண்ணே. வேலை இருந்தா சொல்றதா? ஏப்பா நீ தான் ராத்திரி பகலும் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்க, நான் என்னத்த வேலையை பத்தி சொல்றது? இல்லண்ணே, அதுல வேலை முடிய போக கொஞ்ச நேரம் நான் சும்மா தான் இருப்பேன். எதுக்கு சும்மா உக்காந்துக்கிட்டு? அதுதான் எங்கிட்டாவது வேலைக்கு போனா 10 கிடைக்கும்ல. அது சரி, உன் அண்ணே கை நிறைய சம்பாதிக்கிறான், கட்டி கொடுக்கற அளவுக்கு உனக்கு தங்கச்சியும் இல்ல, ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. இனிமே யாருக்கு நீ சம்பாதிக்க போற? எப்படியும் உங்க அண்ணன் உன் பிள்ளைய நல்லா படிக்க வச்சு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருவான். அப்புறம் எதுக்கு வருத்தம்? நீ எதுக்குள்ள கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்குற? இல்லண்ணே, என்னதான் இருந்தாலும் நம்மளா ஆம்பளை லட்சணமா ஏதாவது வேலை வெட்டியை பார்த்து ஒரு 10 கையில வச்சுக்கலான்னு தான். நீ சொல்றது வாஸ்தவம் தான். இப்ப எனக்கெல்லாம் கூட பிறந்த போறப்பண்ணி எதுவும் இல்ல, அது வீட்டு செலவெல்லாம் பார்க்காது. அப்படி இருக்கும்போது உனக்கு இருக்குது, உன் அண்ணன் எல்லாம் பாக்குறாரு, நீ எது கஷ்டப்படுற? அதான் யோசிச்சேன். அண்ணே ஏதாவது ஒரு வேலை எதுவும் வாங்கி கொடுங்கண்ணே. எப்பா வாட்ச்மேன் வேலை இருக்கு ராத்திரியில, ஏதோ ஒரு பேங்க்ல கூட சொன்ன வீட்டுல சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வேலைக்கு வேணா போறியா? நான் வேணா சொல்லவா? வாட்ச்மேன் வேலைக்கானே? அண்ணே ராத்திரியில தோட்டத்திலயும் எலி தொல்லை அது இதுன்னு இருக்கும். வாட்ச்மேன் வேலைக்கு போயிட்டா தோட்டத்தை பார்க்க முடியாம போயிருமேனே. என்னையா இப்படி சொல்ற? இது இந்த உழவு ஓட்டணும் ஒரு காடு, அது வேணா ஓட்டி கொடுத்துடுறியா? அப்படிங்களாண்ணே? ஓட்டி கொடுத்துட்றேங்கண்ணே. ஏன்னா நானே ஓட்டிக்குவேன், இருந்தாலும் இன்னைக்கு சாயந்தரம் என் மாமியார் வீட்டுக்கு போற வேலை ஒரு ஜோலி ஒண்ணு கிடக்குது. அதனால என்னால அதை ஓட்ட முடியாது. நான் எப்படியும் தண்ணியெல்லாம் விட்டுட்டேன், ஈரமா தான் இருக்கும். ஓட்டி விட்டுறியா? அது நான் உனக்கு நாளைக்கு காசு கொடுத்துட்றேன். சரிங்கண்ணே, நான் செஞ்சிடுறேன். சரிப்பா, அப்ப அதை மட்டும் ஓட்டிடு. சரிங்கண்ணே, நான் பார்த்து எல்லாம் பண்ணிடுறேண்ணே. இப்போ ஒன்னும் போகணும்னு அவசியம் இல்ல, நீ வெயில் தாழ்ந்ததுக்கு அப்புறமா கூட போய்க்க. முதல்ல ஒரு வேலை சொல்லிருக்கீங்க, நான் எப்படின்னு இருக்க முடியும்? நான் இப்பயே போய் எல்லாம் செஞ்சிடறேங்கண்ணே. சரிப்பா, பாத்துக்க. 2 ஏக்கர் இருக்குது, நான் அதுக்கு பார்த்து உனக்கு போட்டு கொடுத்துறேன். சரியா? சரிங்கண்ணே. அப்பாடா, எப்படியோ வேலைக்கு போகணும்னு நினைச்சேன். இந்த அண்ணன் மூலியமாவே ஒரு வேலை கிடைச்சிருக்கு. இதை வச்சு எப்படியாவது முன்னுக்கு வரதுக்கு வழியை பார்ப்போம்.
எப்ப அந்த செடிங்களுக்கு தண்ணியே விடாம விட்டுருப்பாங்க போல இருக்கு. காஞ்சு போச்சு போ. பத்ரகாளி, பத்ரகாளி. என்னடா இவரு வேற கூப்பிடுறாரு, என்னன்னு தெரியலையே. பத்ரகாளி. இதோ வந்துட்டேங்க. எம்மா, என்னம்மா ஒரே இதா இருக்குது. இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கே தலை சுத்துற மாதிரி இருக்குடி. போற போக பார்த்தா அண்ணி தான் அடுத்து உன் இடத்துக்கு வரும் போல இருக்குது. அப்புறம் நீயே உன்னையவே ஆட்டி வைக்கும் போல இருக்கே. ஏண்டி, அவன் ஒண்ணுத்துக்கும் துப்பு இல்லாத பையன். அவன் என்னமோ இன்னைக்கு என் கையை பிடிச்சிட்டானோனே இவ ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்கா. நீ வேற அதெல்லாம் எதுவும் காதல போட்டுக்காத. பத்ரகாளி. நான் வந்துட்டேங்க. என்னங்க தோட்டத்துக்கு கிளம்பிட்டீங்களா? தோட்டத்துக்கு தான் கிளம்பிட்டேன். நம்ம தோட்டத்துக்கு இல்ல, பக்கத்துல உள்ள தோட்டத்துக்கு. பக்கத்துல உள்ள தோட்டம்ங்க? என்னங்க சொல்றீங்க? உங்ககிட்ட சொன்னேன்ல, உன் மாமன் இனிமே வேலைக்கு போக போறேன்னு, அதனால வேலைக்கு கிளம்பிட்டேன். என்னங்க நிஜமாவா? உன்கிட்ட போய் நான் போய் சொல்லுவேனா? நெசமாதாமா. என்னங்க சத்தியமா என்னால நம்பவே முடியலங்க. உன் மாமன் சொல்லிட்டேன்ல, இத்தனை வருஷம் சொல்லல, இப்ப சொல்லிட்டேன். வேலைக்கு போறேன், பத்திரமா இரு, சரியா? நான் போயிட்டு வந்துடுறேன், சரியா? முறையா வேலைக்கு போறீங்க, நல்லபடியா பார்த்து போயிட்டு வாங்க. சீக்கிரமா வந்துருங்க. வந்துடுறேம்மா. நீயும் பிள்ளைய பாத்துக்க, வீட்டுல உள்ளவங்களுக்கு சமைச்சு கொடுத்து நல்லா பாத்துக்க, சரியா? போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. இத்தனை வருஷம் ஆசைப்பட்டேன் புருஷன் வேலை வெட்டிக்கே போகாம இருக்காருன்னு. இப்போ அவருக்கு தெரிஞ்ச தொழில பண்ண போறாரு. அதுல எந்த ஒரு குறையும் இல்லாம அவர் நல்ல பேர் வாங்கணும். நீ தான் அருள் புரியணும். நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். வீட்டுல எப்படி இருக்காங்க? சரிப்பா சரிப்பா. இப்போ உடம்பு பரவாயில்லப்பா, முதல்ல இருந்ததுக்கு. என்ன புள்ளதான் வந்து பக்கத்துலயே இருந்து பாத்துக்கிட்டு கவனிச்சுக்கிட்டு இருக்கா, அதனாலயே என்னமோ நல்லா ஆயிடுச்சு. ஆமாம்பா ஆமாம்பா. ஆமா, அப்புறம் அன்னைக்கு போன்ல சொன்னேனே விஷயம் என்னாச்சு? ஓ அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம். ஓ சரி சரி சரி. குடும்பம்லாம் எப்படி? ஓ நம்ம வகையரா? அப்போ ஓகே. சரி சரி, ஒத்த பிள்ளை. ரொம்ப சந்தோஷம். சொத்துலாம்? ஓ சரி 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 சரி. நம்மளை விட கொஞ்சம் கம்மியா இருந்தா போதும். ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னு வச்சுக்கவே, அப்புறம் அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராது. கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் நம்மளோட கொஞ்சம் இதா இருந்தா போதும். ரொம்ப சந்தோஷம் ஐயா. சரி, நானா வீட்டுல பேசிட்டு கூப்பிடுறேன் உனக்கு. உடனே தகவல் கொடுக்குறையா? சரி சரி. வை. எப்படியோ புள்ள சொல்லி நம்ம இந்த விஷயத்தை செய்ய முடியாம போயிடுமோன்னு நினைச்சேன். எப்படியோ கொஞ்ச நாள்லயே நல்ல தகவல் கிடைச்சிருச்சு. மேற்கொண்டு ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். இப்பயே வீட்டுல எல்லாத்திட்டையும் சொல்லிடுவோம். என்னக்கா என்னக்கா ஆச்சு? ஏமா என்னமா அக்கா ஏன் அழுதுட்டு இருக்கு? எதுவா இருந்தாலும் சொல்லுக்கா, தம்பி நான் இருக்கேன்க்கா. ஏக்கா